நம்ம ஏன் குழந்தைங்களை கோச்சுக்கிறோம் தெரியுமா? நம்ம திட்டினா அவங்க திங்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். இந்த பார்ட் நடக்கிறதே இல்ல. குழந்தைங்க எப்போதுமே எமோஷன்ல இருந்து ஆக்ஷன் பண்றாங்க. இப்ப காலைல 5 மணிக்கு அவ சூப்பரா தூங்கிக்கிட்டு இருக்கான். அதுவும் அலாம் அடிச்ச உடனே தூங்குறது பேரின்பம் அப்படின்னு அந்த எமோஷன் இன்னும் கொஞ்சம் தூங்கு அப்படின்னு சொல்லுது. எமோஷன்ல இருந்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நடுவுல நடக்க வேண்டிய திங்கிங்க நீங்க ஸ்டிமுலேட் பண்ணணும். குழந்தைங்கள்ட்ட கேட்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும் நீ தானே முடிவெடுத்த. நீ எடுத்த முடிவை நீ மதிக்கலன்னா நாளைக்கு இந்த உலகத்துல யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்க. ஈவினிங் என்ன பண்ணுவேன், சாப்பிட்ட உடனே என் பையனை தோல்ல கை போட்டுட்டு அப்படியே கூட்டு போய் கேட்பேன், தம்பி நீ 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொன்ன, நான் எழுப்பி விட்டேன், ஆனா நீ 6 மணிக்கு தான் எந்திரிச்ச, எதனால அந்த டயத்துல எந்திரிக்க முடியலன்னு யோசிச்சியா? இப்படியே ஒவ்வொன்னா கேட்டுட்டே வரேன். நம்ம ஒரு தடவை குற்றாலத்துக்கு போனோம். குளிர்ல நீ என்ன பண்ண மாட்டேன்னு சொன்ன, அப்பா நடுக்குது நான் குளிக்கலன்னு சொன்னேன். நான் டப்புன்னு பிடிச்சு கொண்டு போய் தண்ணியில நிப்பாட்டிட்டேன். நீ தண்ணியில கொஞ்ச நேரம் குளிச்ச உடனே வெளியிலேயே வரல. எந்திரிக்கிறது எவ்வளவு நேரம் கஷ்டமா இருக்கும்னா எந்திரிக்கிற முடியதான் கஷ்டமா இருக்கும். எந்திரிச்சு பர்றா அதோட சுகம் புரியும் சொன்னேன். அவன் எமோஷனை என்னவா மாத்தி வச்சிருக்கேன், திங்கிங்கா மாத்தி வச்சிருக்கேன். மறுநாள் காலையில அலாம் அடிக்கும் போது ஒரு வார்த்தை பேசல, அவன் தலைய கோதி விடுறேன். இப்ப என் பையன் டப்புன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துறான்.